ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தியின் எரியோங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மனிதர்களின் அகங்காரம்தான் மாயை. இந்த அகங்காரமான மாயை எல்லாவற்றையும் திரையிட்டு வைத்திருக்கிறது. நான் என்பது மேகத்தைப் போன்றது. ஒரு சிறு மேகம் மறைத்து விடுவதால் நம்மால் சூரியனை காண முடிவதில்லை. மேகம் சற்று விலகிவிட்டால் உடனே சூரியனை காண முடிகிறது. குரு கிருபையால் ஒரு முறை நான் என்ற உணர்வு அழிந்து போய்விட்டால் உடனே அன்னையின் காட்சி கிடைக்கிறது. தவறுகள் ஆசையை மையப்படுத்தியே நிகழ்கின்றன. ஆசிகளை உண்டாக்கி மனிதர்களை அடக்கியாளும் மூல காரணமாக இருப்பது மனம்தான். எனவே மனதை தனித்து இயங்க விடாமல் உங்களது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். கட்டுப்பாடில்லாத மனம் மனிதர்களை தீய வழியிலேயே அழைத்துச் செல்கிறது. இதனால் தவறு செய்பவர் மட்டுமின்றி அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகிறது. எல்லோரும் சித்தர்களாக ஆக முடியாது. ஒருவனுக்கு தனது சித்தத்தை அடக்குவது கடினம். ஆனால் ஒவ்வொருவரும் சிறந்தவராக விளங்க வேண்டும். தனது எண்ணங்களில் பரிசுத்தனாக விளங்க வேண்டும். பசி எடுக்கும் போது சாப்பிடுகிறோம். ஆனால் தீர்ந்த பிறகு நாம் சாப்பாட்டை மறந்து விடுகிறோம். பக்தி என்பது அப்படிப்பட்டது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டிய பயிற்சி ஓரளவு பலன் கிடைத்த பிறகு அதை மறந்துவிட்டால் அதன் பலன் முழுவதும் பெற முடியாதவர்களாகி விடுவோம். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம், காதுக்கு அணிகலன் நல்ல கேள்வி, வாய்க்கு அணிகலன் சத்தியம், கரத்திற்கு அணிகலன்தான தர்மம், மனதிற்கு அணிகலன் ஒழுக்கம். சுருக்கெழுத்தும் கைரேகையும் அவற்றை படித்தவனுக்குத்தான் தெரியும். மற்றவனுக்கு அவை வெறும் கோடாகத்தான் தெரியும். அதுபோல் கோயிலில் இருக்கும் கடவுளின் திருவுருவம் பக்தியுடையவனுக்குத்தான் தெய்வமாகத் தெரியும். மற்றவனுக்கு கல்லாகத்தான் தெரியும். ஓம் சக்தி.